வணக்கம் குருஜி. வணக்கம் சார். இப்போ செவ்வாயோட பயிற்சி ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. இந்த செவ்வாயோட பயிற்சி அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பயிற்சி. நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஏப்ரல்லேருந்து 11/5/2026 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். மீன ராசி நீர் ராசி, நீர் ராசியில் இந்த நெருப்பு கிரகம் ஒரு செவ்வாய் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். கூடவே சனி பகவான் அங்கேயே இருக்கார். ஸோ சனி பகவானோட இந்த செவ்வாய் சேர்ந்துட்டு 40 நாட்கள் அங்கே இருக்க போகிறார். இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், செவ்வாய் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி, ஆனால் அதே சனி மந்தம். ஸோ இந்த கான்ட்ராவர்சி தான் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸை கொடுக்கும். சில ராசிகளுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பலன்கள் தான் கொடுக்கும். உலக அளவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை தான் கண்டிப்பாக மே 11 வரைக்கும் இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் எல்லாம் ஓரளவுக்கு உலக அளவில் பதற்றம் குறையும். இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா சனி பகவான் செவ்வாய் பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த வகையில் பார்த்திங்கன்னா 15/4/2026 22/4/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயங்கள்லையும். ஏன் அப்படின்னா ஒரே நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். விருச்சிக ராசி. இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல சனியோட போய் சேர்றார், குருவுடைய வீட்டில். ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய வீடு, ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும், அதாவது செவ்வாய் பயிற்சிங்கிறது? இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் எப்போவுமே யோசித்து செயல்படக்கூடியவர்கள், அமைதியாக யோசித்து செயல்படக்கூடியவர்கள். அப்போ 5ஆம் இடத்துக்கு வந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலும் இவங்க கொஞ்சம் பரவாயில்லைங்கிற இதுக்கு வந்துட்டாங்க. உடல் ஆரோக்கியம்லாம் நல்லபடியாக இருந்தது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. அதெல்லாம் இப்போ செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு சேர்றார். இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். குழந்தைகள் விஷயத்தில் அந்த ஒரு படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா நல்லா அந்த குழந்தைகளை கவனித்து படிக்க சொல்லணும். அதேமாரி உத்தியோகத்துக்கு போகிற குழந்தைகள்லாம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா காதல் கிதல்னு விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தைகளை கவனிச்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப நல்லது. ஒரு நல்ல ஒரு இது கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் இருக்கும். விருச்சிகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வெற்றி தான். ஏன்னா இப்போ குருவும் பயிற்சியாக போகிறார். ஆமாம், இப்போ 8ல் இருந்தவர் இப்போ 9க்கு வர போகிறார். அதுக்கு முன்னாடியே இப்போ செவ்வாயும் பயிற்சி ஆகுது. எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் உக்காருது. இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி, அதோட செவ்வாய் சேர்றது. இது பொருளாதார ரீதியாக, அதாவது இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருக்காங்க. 2023 நிறைய ப்ராப்ளம். குரு எப்போ 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துச்சு, அந்த 3 இடத்துல இருக்கும்போதும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க விருச்சிக ராசிக்காரர்கள். என்னதான் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா கூட அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா நிறைய பேர் தசா புத்தி சரியில்லாதவங்க, இன்னொன்று குருவே சரியில்லாதவர்கள், சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க பொருளாதார ரீதியாக. அந்த பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது? இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா 1/6 கூடைய அதிபதி அப்படிங்கும்போது பகைமை குறையும், சண்டை சச்சரவு இதெல்லாம் குறையும் குடும்பத்தில். அதேமாரி கடன் சுமை குறையும், உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் ராசிநாதன் 6ஆம் அதிபதி. அதனால் அவர் ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காரல, குருவோட வீட்டில் தான் போய் உட்கார்றார். அதனால் ஓரளவுக்கு நன்மை இல்லை. குருவும் பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கார். இன்னும் 2 மாதத்தில் அவரும் மாறிடுவார். அதுக்குள்ளேயுமே கொஞ்சம் பலாபலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே ஓரளவுக்கு அப்படியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ கஷ்டங்கள் குறைஞ்சிரும். ஸோ எல்லா கிரகமும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால செவ்வாய் கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மைகளை பண்ணுவார். ஆனால் என்ன கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து சரி பண்ணுவார். இப்போ படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. 2023 சரியாக படிக்கலை அப்படி இல்லைனாக்கா அவங்க எவ்வளோ உழைச்சாலும் சரியான இது கிடையாது, அவங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடையாது. அதை படிக்கிறவங்களுக்கு அந்த படிப்பு ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா? இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போதே
கொஞ்சம் அவங்களுக்கு டென்ஷன் இருக்கும், படிக்கணும் ஒன்று. ரெண்டாவது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீர் ராசிக்கு இவர் போய் உட்கார்றார் ராசிநாதன், அப்போ குருவோட வீடு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு உத்தியோகம் தேடி போகிற குழந்தைகளுக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஃபாரினில் போயிட்டு. அதேமாரி ஃபாரினில் போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கும் இடமாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். ஏன்னா கடல் கடந்து போகக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதான் நான் சொல்கிறது என்னென்னா 2023 ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை ரீதியாக சரியாக திருமணம் அமையல. ஒன்று இன்னொன்று வரன்லாம் தட்டி போகுது. ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு போயிடறாங்க, குரு பலம் இல்லை அது பலம் இல்லை அப்படின்ட்டு ஏதோ ஒன்று, இல்லைனாக்கா 108 தோஷம் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு தோஷம்னு சொல்லி ஒரு அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த அமைப்புங்கிறது ஒரு திருமண வாழ்க்கை ரீதியாக இந்த பயிற்சியாவது ஒரு கை கொடுக்குமா? ஏன்னா 40 நாள் அங்கே போயிட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல உட்காராருன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் தான் திருமண வாழ்க்கை ரீதியாக. இப்போ திருமணத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக வரன் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? சாதாரணமாகவே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு இதுதான். ஏன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம் தான், உடைப்பட்ட நட்சத்திரம் கடைசி பாதம். அதை அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பெருசாக இது. அடுத்தது பார்த்திங்கன்னா அனுஷம். அனுஷம்னாலே உங்களுக்கு தெரியும் சனி பகவானோட நட்சத்திரம் அப்படின்னாலும் மகான்களோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அனுஷத்தில் தான் விழும். காஞ்சி மகாபெரியவா நட்சத்திரம் அனுஷம், அதேமாரி ரமண மகரிஷி, இந்தமாரி நிறைய பேரோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷத்தில் தான் விழும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு ஜீனியஸ், அப்படிப்பட்டவர்கள். அப்போ அவங்களுக்கு இல்லற வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா கேட்டை யாரோட நட்சத்திரம் புதன் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க கரெக்டாக? இப்போ அஷ்டமாதிபதி இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது அலி கிரகம், அலி கிரகம்னு சொல்கிறோம். இளவரசன் அப்படின்னாலும் அலி கிரகம். அந்த அலிதோஷம் நீங்கிறதுக்கு தான் திருவெண்காடு போயிட்டு அவர் வந்து தவம் பண்ணி இது பண்ணினார்னு ஒரு வரலாறு. ஸோ அப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா புதன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அஷ்டமாதிபதி, லாபாதிபதி. லேட்டாகி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் தான் லாபம். அதனால இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கேட்டையில் பார்த்திங்கன்னா 25 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் சீக்கிரமே கல்யாணம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் இல்லற வாழ்க்கை அவங்களுக்கு அப்படியே ஒரு மாயை மாதிரி இருக்கும். அப்புறம் தான் அவங்களுக்கு பிடிக்கும், ஒரு குழந்தை பிறந்தோன்னா தான் பிடிபடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசி. ஸோ லேட் மேரேஜ் சூப்பர். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போதே மங்களகாரகன் கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா குருவும் ஃபேவரபுளாக வரப்போகிறார். ஸோ கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். வரன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வரன் நிச்சயமாயிடும். அந்த நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் கரெக்டாக குரு மாறினோன்னு அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி வச்சுருவாங்க. ஸோ கல்யாண யோகம் வந்துடும். இப்போ கடன் பிரச்சனை, இப்போ நான் சொல்கிற மாதிரி 2023 22 இவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு 2 வருஷம் கழித்து நிறைய அந்த குருவோட அமைப்பு சரியில்லாதனால பொருளாதார ரீதியாக பாதிப்பு வந்து கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து குரு தான். இந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கும்போது பெருசாக நன்மை செய்யாது. அதே மாதிரி தசாபுத்தி பாதித்தாலும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. அவங்களுக்கு மனசே வந்து ஏதோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும், மன அழுத்தம். அது மாதிரி நிறைய நெருக்கடிகள். ஒரு சில பேருக்கு வந்து உடல் ரீதியாக தொந்தரவு, மருத்துவ செலவு, இது மாதிரிலாம் கொடுத்துட்டே வரும். இந்த கடன் பிரச்சனைனாவே 6 தான், நோய் நொடி பிரச்சனைனாலும் 6 தான். இந்த கடன் பிரச்சனைக்கு குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, ஆண்களுக்கும் சரி, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே இந்த செவ்வாய் பயிற்சிக்கு தீர்வுக்கு வருமா? ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் இல்லையா? அது கொடுக்குமா? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதம். ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு, மன உளைச்சல், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மன உளைச்சல் நிறைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வந்து இவங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி. ஸோ 6ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதேமாரி மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறதுனால தான் மன ஆரோக்கியம் கெட்டு போகிறது. ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரணமாக நடக்கவே முடியாமல் ஒரு உட்கார்ற இடத்துலையே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும்னு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல இது கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது? தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கடனை வாங்கி சின்ன சின்ன கடனெல்லாம் அடைச்சிடுவாங்க, அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரே கடனோடு போயிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அந்த பேங்க் லோன்
இல்லை ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் லோன் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். பொதுவாக பரிகாரம் விருச்சிக ராசிக்கு இந்த பரிகாரம் பண்ணிங்கனாக்கா இந்த 40 நாட்கள் செவ்வாயோட பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்யும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? கண்டிப்பாக செவ்வாய் இவங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கும்போதே அவங்க கண்டிப்பாக முருகன் வழிபாடு பண்ணி ஆகணும். வேல் விருத்தம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். வேல் விருத்தம் சொல்கிறது, அதேமாதிரி வேல் மாறல் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த 4 லைன் சொன்னாலே போகிறோம், அவங்களுக்கு ரொம்ப அற்புதம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அர்த்தாசிரமத்திலேருந்து போனோடனே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் நல்லபடி ஆகிடுது. இப்போ செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்துட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி பலத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா ஒரு ராசிநாதன் 6ஆம் இடத்த அதிபதி. அப்போ ஒரு நல்ல இது வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வேல்மாறல இந்த ஒரு 4 லைன், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, அதை சொன்னாலே போகிறோம். அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 40 நாட்களும் இந்த செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவானிலிருந்து பஞ்சமஸ்தானத்தில் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.